Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் Android application பத்தி தான் பார்க்க போறோம். Just இந்த ஒரு ஆப்பை நீங்க யூஸ் பண்றது மூலமா உங்களால வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படினா உங்க ரிலேட்டிவ்க்கு கால் பேசிக்க முடியும். வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி அப்படினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மேலா இருந்தா ஃபீமேல் வாய்ஸ்ல பேசலாம், இல்ல நீங்க ஒரு ஃபீமேலா இருந்தா மேல் வாய்ஸ்ல பேசலாம், அதுக்கப்புறமா கிராண்ட்பா வாய்ஸ்ல பேசலாம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட் வாய்ஸ்ல பேசலாம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி யாராச்சும் ப்ராங்க் பண்ணணும், யாருக்காச்சும் ஃபன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய பேர் கிரிஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிஷ் டெக் தமிழ். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இருக்குது, ஜார்விஸ் இருக்குது, கிராண்ட்பா, கிட்டு, மேலு, அதுக்கப்புறமா நார்மல், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ரெயின் வர மாதிரியும், பர்த்டே பார்ட்டியில் இருக்கிற மாதிரியும், டிராஃபிக்கில் இருக்கிற மாதிரியும், ஹில்ஸில் இருக்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வின் அப் டு 50 ஆஃப்டர் ஈச் சைன் அப்னு இருக்குது. ஸோ இதை நம்ம கட் பண்ணி விட்டுலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 3 கிரெடிட் பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த 3 கிரெடிட் பாயிண்ட் வச்சு உங்களால் கொஞ்ச நேரம் மட்டும்தான் வந்து கால் பேசிக்க முடியும். ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து பை பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆப் பிடிச்சா மட்டும் வந்து பை பண்ணுங்கள். அதுக்காகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரெயினை கிளிக் பண்ணுறேன். ரெயினை கிளிக் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து கால் பண்ணுறது கிரெடிட் பாயிண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ நம்மக்கிட்ட இப்போ கிரெடிட் பாயிண்ட்ஸ் இல்லை, நான் ஆல்ரெடி கால் பேசிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட்டு கொடுத்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நம்ம கால் பேசும்போது ரெயின் வர மாதிரி வந்து சவுண்ட் வரும். நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் டெஸ்ட்டை கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேக்ரவுண்டில் வந்து ரெயின் வர மாதிரியே வந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போது நம்ம டிராஃபிக்கில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஆப்ஷன்லாம் இந்த ஒரு அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரெடிட் பாயிண்ட்டை பை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பை பண்ணுறதும் சொல்கிறேன். பை பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் விருப்பம் தான். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வாய்ஸுக்கு போகலாம். ஸோ வாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபீமேல் இருக்குது, ஜார்விஸ் இருக்குது, கிராண்ட்பா இருக்குது, கிட்டு, அதுக்கப்புறமா மென்னு, நார்மல் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வாய்ஸை சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபீமேல் வாய்ஸ்லேருந்து கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு கால் கொடுத்தீங்கன்னா கால் போகும். ஆனால் கால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பாயிண்ட்ஸ் தேவைப்படும். இப்போ நம்ம கிரெடிட் பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கொடுக்க போகிறேன். நீங்கள் டெஸ்ட்டு கொடுத்துட்டு பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுகிறது அப்படியே ஃபீமேல் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி வரும். நம்ம பேச அப்படியே கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்களே பாருங்கள். ஸோ இந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை மட்டும் நான் பேக் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. அதனால் நான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஒரு சில வேர்ட்ஸ்லாம் பேசுகிறேன். அந்த வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸில் இருந்து ஃபீமேல் வாய்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி அதே கொடுக்கும். நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ டெஸ்ட்டு கொடுக்குறேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? சரி, ஓகே, பாய். மறக்காமல் கிரிஷ் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச அது வந்து ஃபீமேல் வாய்ஸில் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் கால் பேசும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாய்ஸ் தான் வந்து உங்கள் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் கேட்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் பாயிண்ட்ஸை பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை நம்ம எப்படி பை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில், அதாவது சென்டரில் வந்து வேணும் மொபைல் மாதிரி ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை டேப் பண்ணுங்கள். இதை டேப் பண்ணிங்கன்னா இந்த இதில் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா
யுவர் கிரெடிட் பேலன்ஸ் இஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நமக்கு கிரெடிட்ஸ் இருந்தால் மட்டும் தான் வந்து கால் பேசிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து எந்த பேக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அந்த பேக் போட்டுக்கோங்க. ஸோ பேக் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அது மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸை வந்து பை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து 99 பேக்கே வந்து பை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து 120 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மறுபடியும் தேவைன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெஃபர் அண்ட் ஏர்னும் இருக்குது. இங்கே வந்து 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை டேப் பண்ணிவிட்டு ரெஃபர் அண்ட் ஏர்னை கிளிக் பண்ணுங்கள். ரெஃபர் அண்ட் ஏர்னை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ரெஃபர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இங்கே கொடுத்துருக்க லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இந்த லிங்க் மூலியமாக வந்து சைன் அப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து வவுச்சர் கொடுப்பாங்க. இங்கே கீழே வந்து என்கிட்ட ஒரு வவுச்சர் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்னொரு மொபைலுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு வவுச்சர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை டேப் பண்ணி இப்போ இந்த வவுச்சரில் வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியாது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் வரைக்கும் கேஷ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்ஸ் ட்ரை அகைன் லேட்டர்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு கூகுள் பே ஞாபகம் தான் வருது. அங்கேயும் இதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1 50 வரைக்கும் எதுனா வரும். ஸோ அதே மாதிரி வந்து பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரியும் வரும். ஸோ நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. என்னோட ஒரு ரெஃபர் வந்து வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து கிரெடிட் பை பண்ணுறது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான். நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி நீங்கள் கிரெடிட் பை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.